அதாவது திமுக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் சோட போகுதா, அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா உங்களுக்கு? அதாவது இந்த சீட்டு பிரிப்பது தேர்தல் சமயத்தில் வரக்கூடிய விமர்சனங்கள்ங்கிறது ஒவ்வொரு தேர்தல்லையும் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். எனக்கு நல்லா நினைவு இருக்குது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கடந்த மக்களவைத் தேர்தலில் வந்து டிடிவி தினகரனோட விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து கூட்டணி பேசுவதற்கு சில வேலைகள் நடைபெற்றது. வன்னியரசு அவர்கள் அதை வெளிப்படுத்தினாங்க, இந்த மாதிரி எங்களை டிடிவி தினகரனோட கூப்பிட்டாங்கன்னு. இன்னும் எத்தனை காலத்துக்கு 6 சீட்டுக்கு நீங்கள் அவமானப்பட போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா அப்படின்னு டிடிவி தினகரனோட கூட்டணிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளே பலர் வந்து தோழர் கௌதம சன்னா போன்றவங்களாம் திராவிட கட்சிகளை எங்களை இழிவுபடுத்துதுன்னு சொல்லி வெளிச்சம் அலுவலகத்தில் அவங்க வடபழனி அந்த திடலில் வந்து போராட்டம் பண்ணதை பார்த்தோம். ஆனால் ஷானவாஸ் போன்றவர்கள், சிந்தனை செல்வன் போன்றவர்கள் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி உள்ள இவர் தலைவர் அவர்களுடைய பேச்சுவார்த்தை இருந்தாங்க. இது விடுதலை சிறுத்தைகளுடைய சினாரியோ. அப்போ 6 சீட்டு போது வேணால் அவங்களுக்கு 20 சீட்டு தரும்னு சொல்லி அவர் டிடிவி தினகரனோட போயிருந்தா விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை என்ன? இன்றைக்கி மாநில கட்சியை அந்தஸ்து பெற்றிருக்கிறாங்க. 6 இடம் நின்று 4 இடம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் 2 இடம் தலித் அல்லாதவர்களை இந்த கட்சி வெற்றி பெற வைத்திருக்கிறது. தலித் அல்லாதவர்களை இவங்க வெற்றி பெற வைத்திருக்கிறாங்க. அதிலும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வன்னியர் பெல்ட்டிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தனி சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அது எதனால் சாத்தியமாச்சு? அவங்க ஒருவேளை வந்து 20 சீட்டு வாங்கி டிடிவி, அமமுக, தேமுதிகன்னு போயிருக்கலாம். அவங்களுக்கு நிறைய சீட்டு கிடச்சிருக்கும், போஸ்ட் கிடச்சிருக்குமா? இப்போ அவங்களுக்கு போஸ்ட் கிடச்சிருக்கு. கமலஹாசன் கட்சியோட ஒரு முறை முஸ்லீம் கட்சியெல்லாம் கூட்டணி வச்சாங்க. எத்தனை சீட்டு வேணாலும் வாங்கிக்கோங்கன்னாங்க. ஜெயிக்கணும்ல, வெற்றி பெறது முக்கியம் இல்லையா? அப்ப இங்க சேரும்போது திமுக அல்லது அதிமுகவுடன் சேரும்போது தான் வெற்றிங்கிறது உறுதியாகுது. இது எல்லாருக்கும் தெரியும், இதை மறுக்க வேண்டியது. ஏன் மக்கள் நல கூட்டணின்னு 6 கட்சி சேர்ந்தாங்க, ஒரு கட்சி ஜெயிக்க முடிஞ்சா? வெற்றி பெற முடியல. ஸோ விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த முறை நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் சொல்றேன். இதை நீங்க விடுதலை சிறுத்தைகள் தோழர்ட்டையும் கேட்கலாம், தோழர் வன்னியரசனையும் கேட்டுக்கலாம், யார்கிட்ட கேட்டாலும் இந்த உண்மை தெரியும். ஸோ 6 முறை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் விடுதலை சிறுத்தைகளுடைய எதிர்கூட்டணி பாஜக வலதுசாரிகள்லாம் அவங்களை எள்ளி நகையாடுவாங்க. 6 சீட்டா 5 சீட்டா அவங்களுக்கு சீட்டு இல்லை, அது அனைத்தும் போஸ்ட். போன முறை 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க வெற்றி பெற வைத்ததில் 2 பொது தொகுதிங்கிறதும் முக்கியம் இல்லை. அதே சீட்டை கொடுக்கறதுங்கிறது ஜனநாயகமான விஷயமானதான். அது அடுத்து ஒவ்வொரு தேர்தலை பொறுத்து சினாரியா வந்து மாறுங்க. இதே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து 10 சீட்டு கொடுத்தாங்க, வைகோவும் திணிக்கும் போது ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. இல்லைங்க, அவர் இல்லை, அக்னீஸ்வரன் அதானே கேட்குறாங்க. நீங்கள் வந்து கம்மி சீட்டை கொடுத்துட்றீங்க, இல்லை திமுக இவங்களையெல்லாம் வந்து இது பண்ணிருச்சு, ஆட்கொண்டுருச்சு. ஒரே ஒரு சின்ன இது குறுக்கிடு தான். கமலஹாசன் வந்து பாஜகவோட கொள்கையில எங்க வேறுபடுறாரு அதுக்கு அவர் பேசினதே கிடையாது. அவர் மையம்னு ஒரு கோட்பாடை தான் வச்சு பேசினாரு. அவர் உள்ள வந்த போது மிக கடுமையான விமர்சனங்களை அண்ணன் திருமாவளவன் வச்சிருக்காங்க. அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. நாடாளுமன்றத்துல கமலஹாசன் உரையை பார்த்திருப்பீங்க. மதுரையில காந்தி அலையன்ஸ் தான். நான் கட்சி தோற்றுக்குமா ஒரு நிலைப்பாடுன்னு கேட்கிறேன். தேமுதிகங்கிற கட்சியும் பிஜேபியை தூக்கி சுமந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள. பாஜக வந்து மேல வெற்றி பெறும்போது மோடி அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவுக்கு ஐயா விஜயகாந்த் அவர்களும் ஒரு குடும்பத்தோட போய் பார்த்துட்டு வந்தாங்க. இப்ப சிக்கல் என்னன்னா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் கூட்டணியில இவ்வளவு நாளா கொள்கை உறுதியோட நிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறதா கேள்வி. இல்ல, இந்த கேள்வி தொடர்ச்சியாக தேமுதிக அங்க வருமாங்கிறதே முதல்ல சந்தேகமா இருந்தது. அவங்க வேலுமணியோட ஜக்கி அந்த நிகழ்ச்சியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2வது ஆமா வந்துட்டாங்க. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நடக்குமா நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. தேமுதிக வந்தது அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கல, வந்துட்டாங்க. ஓபிஎஸ்ஏ திமுகலே ஜாயின் பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்த்தோமா ஒரு 25 நாளைக்கு முன்னாடி? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது விஷயம்தான். அப்போ கொள்கை அப்படிங்கிறது இங்கே வந்து சீட்டு எண்ணிக்கை, பவர் பாலிடிக்ஸில் வந்து அந்தந்த நேரம் எந்தெந்த தொகுதி இது எல்லாவற்றையும் பார்த்து தான் திமுகவும் அப்படிதான் முடிவு செய்வாங்க, அதிமுகவும் முடிவு செய்வாங்க. வேற ஒன்றும் இல்லை. மக்கள் நல கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது எத்தனை பொது தொகுதிகள் அவங்களால பெற முடிந்தது? மக்கள் நல கூட்டணி உங்களை 2 திராவிட கட்சிகள் அழுத்துதுல, மக்கள் நல கூட்டணி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முற்போக்கா போயிட்டீங்களே, எத்தனை பொது தொகுதியில் பெற முடிந்தது? பொது தொகுதியில் எத்தனை தொகுதி? அதாவது கம்பேரிட்டிவ் டிஎம்கே கூட நிக்கிறத விட அதிகமா தான். அதாவது இல்ல 25 தொகுதி நின்னாங்கங்க. பொது தொகுதியே இல்லாம இருக்குமா? இருந்திருக்கும்ல. அதாவது பொது தொகுதி கேட்கணும் கொடுக்கணுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். நம்ம எல்லாருமே அந்த அழுத்தத்தை கொடுக்குறோம். அதுவும் அவரை வந்து நீங்க இப்படி ஒடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா மக்கள் நல கூட்டணி அமைந்து கூட வாய்ப்பு. நான் ஏன் சொல்றேன்னா, அது திமுக பிரிச்சு பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த பவர் பாலிடிக்ஸும் இதுல இந்த விஷயங்கள்ல இப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதையே வந்து கூட்டணி கட்சிகள்கிட்டே கேளுங்களேன். இப்ப வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு அவர்களே வந்து இப்ப வெற்றி பெறுவது என்னென்ன சீட்டுன்னு தான் பார்ப்பாங்க. இப்ப தேமுதிக வந்தது விடுதலை சிறுத்தைகளுக்கும் பவர் பாலிடிக்ஸ்ல பலன் தானே. ஏன்னு கேளுங்க, வட தமிழகத்துல கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம் போன்ற பகுதிகளில் தான் உங்களுக்கு தேமுதிக கொஞ்சம் ஓட் பேங்க் வச்சிருக்கு.
வட தமிழகத்துல விடுதலை சிறுத்தைகள் அதிக இடம் நிக்க போகுது. அப்படி பார்க்கும்போது திமுக என்ன பேசுவாங்க? தேமுதிக ஓட்டு உங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு தானே பேசுவாங்க. அந்த வெற்றி வாய்ப்பு தான் முக்கியம். அது முக்கியம் இல்லையா? உங்களுக்கு எம்எல்ஏ சீட் 6 தானே முக்கியம் உங்களுக்கு. அதெல்லாம் தான் பேசுவாங்க. மற்றபடி தம்பி சொன்ன மாதிரியான ஒரு மாற்றம்லாம் வரணுங்கிறது தான் நம்ம கொள்கை. அதுக்கு தேர்தல் அமைப்புல விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வரணும், இலங்கை மாதிரி. அப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி 39-49% வாங்கினவங்க சிஎம் ஆக மாட்டாங்க. 2% வாங்கினவங்க அதுக்கான அங்கீகாரம் இருக்கும், 10% வாங்கினவங்களுக்கான அங்கீகாரம் இருக்கும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அதற்காக தான் முற்போக்கு திராவிட கட்சிகளே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில வைக்கிறாங்க. அதுக்கு பாஜக மாதிரி கட்சிகள் அனுமதிக்கிறது இல்ல.